நாராயணனை பத்தி நினைச்சுக்கொண்டே கிளம்புறான் அவர்களுடன் பிரகல்லாதன். மூணாவது இலக்கணமாக பக்தனுடைய இலக்கணமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அகங்காரம் மமகாரம் இல்லாம இருக்கணும். ஒரு பக்தங்கிறவன் அகங்காரமும் மமகாரமும் இல்லாம இருக்கணும். அகங்காரங்கிறது நான் 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 நினைச்சுக்கிறது, மமகாரங்கிறது என்னுடைய, இது கிடைச்சது என்னாலதான் கிடைச்சது, என்னோட திறனாலதான் இது கிடைச்சது, இல்லைன்னா யாராலையும் இதை அடைஞ்சிருக்கவே முடியாது, நான் தான் இதுக்கு எல்லாம் அதிபதி அப்படின்னு நினைக்கிறது. நான் நினைக்கிறது அகங்காரம், என்னோட திறமையாலதான் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறது மமகாரம். இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்தானா பிரகல்லாதன். இந்த குழந்தைய கொல்றதுக்காக கூட்டின்னு போறான். முதல்ல அந்த குழந்தைய நிக்க வச்சு ஒரு சூலத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அந்த படை வீரர்கள். இந்த சூலத்தை எடுத்துன்னு வந்த உடனே அந்த குழந்தை நினைச்சுதான், இது நம் தாயாரோட ஆயுதம்னா, தாயார் கையில வச்சிருப்பாள், இத பக்தர்களை காக்கிறதுக்காக தானே வச்சுட்டு இருக்கா, இதுக்குள்ளேயும் நாராயணன் இருந்துதான் அவளை இயக்கிறான் இல்லையா அப்படின்னு நினைச்சுட்டான். அவர்கள் வேகமா வந்து குத்துறார். அந்த குழந்தை உடம்புல ஒரு சொட்டு ரத்த கூட வரல. அவர்களுக்கு ஆச்சரியம், என்னது சூலம் போய் குத்தி இருக்கணுமே அப்படின்னு எடுத்து பார்த்தா சூலத்தின் முனி மழங்கி இருக்கான், வளைந்து விட்டது. அந்த காவலர்களுக்கு ஒரே ஆச்சரியம், அது இப்படி நடக்கும், இரும்பால செய்யப்பட்ட இந்த சூலம். அந்த குழந்தையும் 5 வயது குழந்தை, அதுக்கு அவ்வளவு பலமா என்ன அப்படின்னு நினைச்சுட்டு ஆச்சரியப்பட்டு கொண்டே ஹிரண்யகசிபுடன் செல்கிறார்கள். ஹிரண்யகசிபுட்ட சொல்றா நடந்ததை. நாங்க சூலத்தால குத்தினோம், சூலத்துடைய ஓரம் வழுகி விட்டது. ஹிரண்யகசிபு சொன்னானா, இது என்னடா ஆச்சரியம், அவன் யாரோட புள்ள, ஏன் புள்ள, என்னோட பலம்லாம் அவனுக்கு இருக்காதா, அதுதான் சூலம் வழுகி, அதனால அடுத்த ஏதாவது யுக்தியை கண்டுபிடிச்சு அவனை கொல்லுங்க, ஆனா நாளை காலவருக்குள்ள அவனை கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றான். இரண்டாவதா அந்த குழந்தையை கூட்டிட்டு ஒரு மைதானத்துல படுக்க வச்சுட்டு யானையை கூட்டிக் கொண்டு அந்த குழந்தையை மிதிக்க சொல்றான். அந்த குழந்தை படுத்துன்றது, வேகமா யானை ஓடி வருது, அவர்களுடைய பட்டத்து யானை இவ்வளவு பெரிய பெரிய வெறும் பக்கத்துல ஓடி வருது. அந்த குழந்தை பயப்படவே இல்லை. பிரகல்லாதன் நினைச்சானா, இவன் தானே கஜேந்திரனா, நம்ம நாராயணன்ட்ட ஆதி மூலமே என்ன காப்பாத்துன்னு கேட்டான், நம்ம நாராயணனும் உனக்கு மோட்சம் கொடுத்தானே, எவ்வளவு கொடுத்து வைத்தவன் இவன் அப்படின்னு நினைச்சதான். இத நினைச்ச உடனே இந்த யானையின் சுபாவமும் மாறிவிட்டதாம். இவனை மிதிக்கணும்னு வந்த அந்த யானை ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய அப்படியே தூக்கி தன்னோட முதுகுல வைத்துக் கொண்டு நகரம் ஃபுல்லா ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு அரண்மனை வாசல்ல கூட போய் இறக்கி விட்டுருக்கோம். இந்த காவலர்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம என்ன சொல்லி அனுப்பினோம், அந்த யானைகிட்ட வெறியேற்றி அவனை கொல்லுன்னு அனுப்பினோம். இந்த யானை எப்படி அவன் சொன்னதுக்கு நம்ம சொன்னதை கேட்காம அப்படி பண்ணது. அப்ப பிரகல்லாதன் சொல்றபடி நாராயணன் ஒரு நாமம் இருக்கோ, அதுக்கு ஏதோ மகிமை இருக்கு போல இருக்குன்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. இதையும் போய் ஹிரண்யகசிபுவிடம் சொல்கிறார்கள். ஹிரண்யகசிபு சொல்றான், இதுல என்னடா ஆச்சரியம், வருஷா வருஷம் ஆயுஷம் போது பூஜை பண்ணி அவனை நகர்வலம் இந்த யானையில தான் உட்கார வச்சு நகர்வலம் வர வச்சு அரண்மனை வாசலை இறக்கி விடும். இன்னைக்கு அந்த யானை என்ன நினைச்சுட்டு இருக்குன்னா, அவனுக்கு பிறந்த நாள் நினைச்சுட்டு போல இருக்கு, அதுதான் நகர்வலம் வந்துட்டு வாசலை வந்து இறக்கி விட்டுருக்கு. அதனால இது நாராயணனோட மகிமையெல்லாம் நினைச்சிடாதீங்கோ, அடுத்த யுக்தியை பயன்படுத்துவோம்னு சொல்லி அனுப்புறான். மூன்றாவதாக அந்த குழந்தைய ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சுட்டு விஷமுள்ள பாம்புகள் எல்லாம் ஏவி விடுகிறார்கள் அந்த குழந்தையை கடிக்கிறதுக்காக. அந்த பாம்பு உள்ள வந்த உடனே பிரகல்லாதன் அந்த பாம்பை பார்த்து, வாங்கோ 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 ஆதிசேஷனே வாங்கோ அப்படின்னுதான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நடந்தால் மரபடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், திருமாக்கு அரது அப்படின்னு உங்களை தானே புகழ்ந்து சொல்லியிருக்கா எல்லாரும். என்னோட நாராயணனுக்கு எப்படி போனாலும் அப்படி போய் நீங்க பணிவிட பண்றீங்க, நீங்களாம் எவ்வளவு கொடுத்து வச்சுவா, வாங்கோ வாங்கோன்னு கூட்டுதான். இந்த பாம்புகளின் சுபாவமும் மாறிவிட்டது. நாராயண நாமத்தை சொன்ன உடனே அதன் சுபாவமும் மாறிவிட்டது. ரொம்ப நேரம் ஆயிடுத்து, இன்னும் உள்ள இருந்து சத்தமே இல்லையேன்னு காவலாளிகள் அந்த கதவை திறந்து பார்க்கறான். பார்த்தா ஒரு பாம்பு ஆதிசேஷன் போல படம் எடுத்து அவன்
தலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கு. மத்த பாம்பெல்லாம் அவனை சுத்தி போயிட்டு இருக்கு. இதை விட ஆச்சரியம் என்ன, அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதையும் கொண்டு போய் சொல்லுகிறார்கள் இரண்யகசிபுட்ட. இரண்யகசிபு இப்போ அலட்சியமா சொல்றான், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அந்த பாம்பாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டான், காசையும் வாங்கிட்டு பல்லு புடிங்கிற பாம்பை விட்டுருக்கான், இல்லைன்னா பாம்பு போய் கடிக்காம இருக்குமா? இதெல்லாம் நாராயணனோட மகிமன் மட்டும் நினைச்சுன்றாரு அப்படின்னு சொல்றான் இரண்யகசிபு. இப்ப இந்த குழந்தை நினைச்சிருந்தா பெரிய ராஜாவோட மகன், 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தி அவன். அவனுக்கு அப்புறம் இந்த குழந்தைக்கு தான் பட்டம் வரப்போகுது. நினைச்சிருந்தா எல்லாரையும் தன்னோட ராஜ்யம் நான் தான் நினைச்சிருக்கலாம், எல்லாரையும் வேலை ஏறிருக்கலாம். ஆனா இந்த அகங்காரமும் மமகாரமும் இல்லாம நான் நாராயணனோட அடிமை, அவனுக்கு சேவை செய்யறது தான் என்னோட வேலை. நான் அவனுடைய பொம்மை, அவன் என்ன சொல்றானோ அதன்படி ஆட்டிவிக்கப்படுபவன் நான் அப்படின்னு அகங்காரம் மமகாரம் இல்லாமல் இருந்தானாம் பிரகலாதன். 4வது குணம் காமம் குரோதம். காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம். கோபத்தால ஏற்படுற ஆத்திரம், அதுவே பகையா மாறுறது, கடைசியில மற்றவர்களுமே துவேஷமாகவுமே மாறிடுறது இந்த குரோதம், இந்த கோபம். இப்ப நம்ம ஒரு பொருள் மேல ஆசை வச்சு இது வேணும் அப்படின்னு நினைச்சு அடையிறது இந்த ஆசை. குரோதம்ங்கிறது நம்ம சொல்றத அடுத்தவர்கள் கேட்கலன்னொடனே நம்மளுக்கு ஒரு கோபம் வருது. அதுவும் இன்னும் சின்ன குழந்தையா இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். அவன் வயசு என்ன, நம்ம வயசு என்ன, நான் சொல்லி அவன் கேட்கல அப்படின்னு அது ஆத்திரமா மாறுறது. இதுவே பகைக்கு கொண்டு போய் விடுறது. அடுத்தது துவேஷமாவே சில பேர் மேல நம்மளுக்கு மாறி இருக்கு. இந்த 2மே அற்ற நிலையில் இருந்தான் பிரகலாதன். எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 முறைகள்லையும் அவனை கொல்ல பார்த்துட்டு இந்த காவலர்களால கொல்ல முடியல. உடனே ஹிரண்யகசிபு முடிவு செய்தான், எனவே நானே தான் வரணும் போல இருக்கடா, உங்களால எதுவும் முடியல, உங்களெல்லாம் வேலைக்காரன் நான் வச்சிருக்கேன், என்னால மட்டும்தான் இதை முடிக்க முடியும். அகங்காரம் மமகாரத்தோட வந்தான். முதல்ல என்ன பண்ணான்னா, குருமார்களை கூப்பிட்டு பிசாசா அவன் மேல ஏவி விடுவோம், பிரகலாதனை கொல்றதுக்கு பிசாசை ஏவி விடுங்கன்னு சொன்னான். சண்டனும் மர்கனும் அதற்கு உள்ள சில யாகங்கள்லாம் பண்ணி பிசாசை வரவழைக்கிறார். இந்த பிசாசோட குணம் என்னன்னா, பிசாசு பேய் பூதம் பில்லி சூனியம் எல்லாமே அதுகளோட குணம் என்னன்னா, மிகவும் தன்னை விட சக்தி வாய்ந்தவர்களை அது தாக்கவே தாக்காது. தைரியமா எதிர்கொண்டோம்னா அது பக்கத்திலே வர முடியாது. அதால எவர்கள் பலவீனமா இருக்காலோ அவளை போய் பிடிச்சுக்கும். அப்படி இல்லைன்னா யார் அவர்களை ஏவி விட்டார்களோ அவர்களை போய் தாக்கிவிடும். இந்த பிரகலாதன் நீங்க நாராயண நாமா சொல்லி தியானத்துல அழுந்துட்டான். பிசாசுகள் வருது, வந்தா என்னென்னமோ பண்ணி பாக்குறது, இவனை எதுவுமே பண்ண முடியல. உடனே நேர ஏவி விட்ட சண்டனையும் மர்கனையும் தாக்கிறதுக்கு கிளம்பிட்டு அவ 2 பேருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நேர வேற வழியே இல்ல, பிரகலாதனை தான் பிடிச்சுக்கணும்னு பிரகலாதன் ஓடிக்கிறா. பிரகலாதா எப்படியாவது எங்களை காப்பாத்திட்டு, தெரியாம தப்பு பண்ணிட்டோம், உங்க அப்பா சொன்னதுனால பண்ணோம், நாங்களா பண்ணலடா, என்னை காப்பாத்துறா அப்படின்னு கேட்கிறா. இவனும் நாராயண நாமத்தை சொல்லி நாராயணனை வேண்டி அவர்களை காப்பாற்றி விடுறான். இந்த இடத்துல அவர்கள் ஏற்கனவே இவனை கொல்ல பார்த்துருக்கா, ஆனா தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கல, அவர்களை பகைவர்களாக நினைக்கல பிரகலாதன். இந்த பிசாசுகளோட யுக்தியும் தோத்து போயிடுது. அடுத்தது என்ன பண்ணலாம்? ஹிரண்யகசிபுக்கு ஹோலிகான்னு ஒரு தங்கை, அவளுக்கு ஒரு வரம்பு இருக்கு, தீ அவளை தீண்டாது. ஹோலிகாவை கூப்பிடுறான், நீ என்ன பண்ணு, பிரகலாதனை மடியில வச்சுக்கோ, உன்னை சுத்தி வர தீய மூட்டி விடுறோம், நீ அதுல உட்காந்துக்கோ, உனக்கு எக்கமா பிடிச்சி விட்டுறாத, அந்த தீல அவன் எரிஞ்சிருவான், தீ தான் உன்னை ஒன்றும் பண்ணாதே அப்படின்னு சொல்றான் ஹிரண்யகசிபு. அதுக்கு ஹோலிகா சொல்றா, நீ சொல்றது சரிதான், நான் பிரம்மாட்ட வரம் வாங்கியிருக்கேன், தீ என்னை எதுவும் செய்யாது. எப்படி? எதிரி என்னால எதிரியால தீயில ஏற்படும் போது எனக்கு எதுவும் இது நேராது. ஆனா அவன் தான் எனக்கு எதிரி இல்லையே, பிரகலாதன் என்னோட எதிரி கிடையாது, அவன் எனக்கு எந்த தவறுமே செய்யலையே, அவனை எப்படி தீ எரிக்காதுன்னு சொல்ற, என்ன எரிக்காதுன்னு எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹிரண்யகசிபு சொல்றான், இங்க பாரு,
நம்ம வம்சம் எப்படிப்பட்ட வம்சம், 3 உலகத்தையும் நான் ஆண்டுட்டு இருக்கேன். இப்ப இவன் என்னோட எதிரியோட நாமாவ சொல்றான். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட குலமே அழிந்து போயிடும். இவன் எனக்கு எதிரினா உனக்கும் எதிரி. நம்ம குலமே அழிஞ்சதுக்கு அப்புறம் நீ மட்டும் இருந்த என்ன பண்ண போற? அதனால நம்ம குலத்தின் எதிரி இவன் கோடாரி காம்பா பிறந்திருக்கான். இவனை அழிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. எனக்கு எதிரி உனக்கும் எதிரி அப்படின்றான். அதுல சரின்னு ஒத்துக்கொண்டு இந்த கோழிக்கா இந்த குழந்தையை எரிக்கிறதுக்கு தயாராக இந்த குழந்தைய கூட்டிங்க வரா. சுத்தி வர விறகுக்கட்டைகள் அடக்கிட்டு நடுவுல ஒரு ஆசனம் போட்டிருக்கு. இந்த குழந்தை வந்து கேட்கறது, நீ என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்கறது. அந்த கோழிக்கா சொல்றா, நான் உன்னை தூக்கின்னு போய் அதுல உட்கார போறேன், தீ உன்னை என்ன பண்ண போறதுன்னு பாரு. அத்தை, வேண்டவே வேண்டாம், என்னை பத்தி எனக்கு கவலையே இல்லைத்த, நாராயணன் என்னை காப்பாத்திடுவான். நீ ரொம்ப பாவம் த, உன் உயிரை காப்பாத்திக்கோத்த, சொன்னா கேளுத்த, வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ கொஞ்சிருது அந்த குழந்தை. விதி யார விட்டது? அவ சிரிச்சுட்டே கர்வத்துடன், யாரத்தையும் என்ன பண்றதுன்னு பாப்போண்டா வாடா அப்படின்னு அவன் கூட்டிட்டு கொண்டு போய் அந்த ஆசனத்துல உட்கார்றா. தீயை மூட்டுகிறார்கள். தீயை மூட்டின உடனே பிரகலாதன் நினைத்தானா, ஆஹா, நம்ம தாயாரோட நிறம் எப்படிப்பட்ட நிறம்னா செந்தாமரை நிறம். தாயார கழுவி கொள்ளும் போது பெருமாளோட நிறம் எப்படி இருக்கும்னா பாதம் முதல் திருமுடி வரை பொன்னிறமாக இருக்கும் வேதம் சொல்றது. இந்த நிறத்துல தானே நம்ம நாராயணன் இருப்பார். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த தீயையும் ரசிக்கிறது இந்த குழந்தை. கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா காப்பாத்து காப்பாத்துன்னு வெளியில சத்தம் வருது. ஹிரண்யகசிபு பாக்குறான், இது நம்ம தங்கையோட குரல் மாதிரிலாம் இருக்கு. அப்ப பிரகலாதன் நான் முதலே இருந்துட்டானா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் நடுவுல வரும். எதுக்கும் கூட்டு பார்ப்போம் அப்படின்னு பிரகலாதா அப்படின்னு கூப்பிடுறான். அந்த குழந்தை என்னப்பா அப்படின்னு கேட்கறது. என்னடா பண்ணிட்டு இருக்க? நாராயண நாமம் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ஏண்டா இந்த தீ ஒண்ணு சுடலையா? இல்லவே இல்லப்பா, ஒரு தாமரை பூக்குள்ள உட்காந்தா இப்படி குளிர்ச்சியா இருக்கும், அது போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லதான் அந்த குழந்தை. ஹோலிகா மாண்டு போனால் எப்படி போய் அந்த குழந்தை உள்ள உட்கார்ந்ததோ அதை போல அழகா பொலிவுடன் வெளியில எழுந்திருந்தது பிரகலாதன் குழந்தை. ஆக இவனால முயற்சி செய்யப்பட்ட பிசாசுலையும் தோல்வி, தீயிலையும் தோல்வி. அடுத்த என்ன பண்ணலாம்னு பார்த்தான். விஷம் கலந்த பாலை தன்னோட மனைவியான கயாதுவிடம் கொடுத்து, இந்த பாலை நீ ராத்திரி கொடுத்து நீ பிரகலாதனை கொல்ற. நான் கணவனா மட்டும் சொல்லல, ஒரு அரசனாகவும் உனக்கு கட்டளை இடுகிறேன். நீ அரசனோட கட்டளையை மதிச்சுதான் ஆகணும். அவன் நம்மளுடைய குலத்துக்கே கோடாரி காம்பா பிறந்திருக்கான். அதனால அவனை அழிக்க வேண்டியது மிக முக்கியம். இல்லைன்னா நம்ம ராஜ்யமே ஒண்ணு இல்லாம போயிடும். நாளை காலம்பரை எழுந்து வந்து பார்ப்பேன், அந்த குழந்தை செத்துக்கணும், எனக்கு வேண்டியது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் கலந்த பாலை கொடுத்துட்டு அவன் கிளம்பி போகிறான். பிரகலாதன் நேர அம்மாவை பார்க்க வரான். வந்தா இங்க அம்மா அழுதுண்டே இருக்கா. ஏம்மா அழற அப்படின்னு அந்த குழந்தை கேட்கிறான். ஏண்டா அப்பா என்ன சொல்றால கேட்டுடேண்டா, அப்பா சொல்றத ஆமான்னா சொல்லிடேண்டா. அப்பா கேட்கறதுக்கெல்லாம் என்ன எதிரா பதில் சொல்றேன், எதுக்கு அவரோட கோபத்தை கிளற? எல்லாரும் ஆக மொத்தம் என்னதான் வதைக்கிறேன். அப்பா சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிடுறேன், அப்பா கேட்டதுக்கு ஒழுங்காதான் பதில் சொல்லேண்டா அப்படின்னு சொல்றாரு அம்மா. அந்த குழந்தை சொல்றது, அப்பா அம்மா, அப்பா நீ என்ன குருகுலத்துல படிச்சேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், 1 1 2 2 1 3 சொல்லிட்டு போயிட்டேன். அப்பா என்ன கேட்டார்னா, நீ படிச்சதுலயே சாரமானது எதுன்னு கேட்டார். நான் படிச்சதுலயே சாரமானது நாராயண நாமம் தானேம்மா, அதை விட சிறந்த நாமம் ஏதாவது இருக்கா என்ன? சாரமானது உலகத்துல இருக்கா என்ன? நாராயண நாமம் தான் சாரமானது. அதைதான்மா சொன்னேன். அப்பாட்ட பொய்யா சொல்றேன், அப்பாட்ட போய் பொய் சொல்லலாமாமா அப்படின்னு கேட்கறது அந்த குழந்தை. இவளுக்கு பதிலே சொல்ல முடியல, என்ன சொல்றேன், ஏன்னா இந்த குழந்தை உண்மையை சொல்றது. அழுது கொண்டே இருக்கிறாள். இப்ப என்னம்மா, இந்த விஷம் கலந்த பாலை சாப்பிடணும், அவ்வளவுதானே, இது நானே சாப்பிட்றேன் அப்படின்னு போய் அந்த பாலை எடுக்கிறது. தடுக்க தடுக்க தாயார் தடுக்க தடுக்க அந்த பாலை எடுத்து அதை குடிச்சிட்டு உட்காந்து நாராயண நாமம் சொல்ல ஆரம்பிச்சது. இவன் அழுதுண்டே இருக்கா. அந்த குழந்தைக்கு என்ன ஆப்படுறதுன்னு நேரம் கடந்து கொண்டே போறது. ஆனா அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. உட்கார்ந்து நாராயண நாமா சொல்லிக் கொண்டே இருக்கிறது. முழுவதும் சொல்றது,
இவளும் அழுதுண்டே கடைசி இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இவளும் நாராயணனை வேண்டி கொண்டுட்டு உட்காந்துருக்கான். காலை அடிக்கிறது, ஹிரண்யகசிபு வரான் நேரம். அப்ப புருஷன் சொன்னதையும் நீ கேட்கல, அரசன் சொன்னதையும் கேட்கல, நீ நினைச்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றான். இல்லவே இல்லை, அவன் அந்த விஷம் கலந்த பாலை குடித்து விட்டான் அப்படின்னு சொல்றான். நான் கொடுக்க போனேன், நான் கூடாதுன்னு தடுக்க தடுக்க அவன் எடுத்து குடிச்சிட்டான், அவனே குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். அப்பனா அவன் இறந்திருக்கணுமே, நீ பொய் சொல்றங்க. இல்லவே இல்லை, வேணா பாருங்க டம்ளர் காலியா இருக்கு, அவன் தான் குடிச்சான், ஆனா அந்த விஷம் அவனை ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றான் கையாளு. இதிலும் தோல்வி அவனுக்கு. இந்த இடத்துல ஏற்கனவே சாபன் சொன்னபடி, பிரகலாதன் சொன்னபடி ஆசை இல்லாத பக்தி வேங்கோ, அன்பு வேங்கோங்கிறான் கடவுள் மேல. அதனால அவனுக்கு ஆசைங்கிறதே கிடையாது. தன்னோட ஆசிரியர்கள் இவன் மேல பிசாசை ஏவி விட்டும் அவர்கள் மேல் பகைமை பாராட்டாம இருந்தான். தன்னோட தகப்பன், தாய், அத்தை எல்லாருமே இவனுக்கு எதிரா மாறி அவனுக்கு தீங்கிழைக்க பார்த்தாலும் எல்லாமே நாராயணன் செய், அவளுக்குள்ளேயும் நாராயணன் தான் இருக்கான். இது எல்லாமே என்னுடைய கர்ம வினைப்பயன், அவளா ஒண்ணும் பண்ணல அப்படின்னு நினைச்சுட்டு ரெண்டையும், காமத்தையும் குரோதத்தையும் சமமாக பாவித்தான் பிரகலாதன். அடுத்ததாக 5வது இலக்கணமாக பக்தனுக்கு என்ன சொல்லியிருக்கானா, சமபாவனை. எல்லாத்தையும் சமமா பாவிக்கணும். அதாவது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு இல்லாம நம்மளுக்கு நல்லது செய்பவர்கள் கெட்டது செய்பவர்கள் எல்லாரையுமே சமமா பாவிக்கணுமா. எப்படி ஒரு மரம் தனக்கு தண்ணி விடுறவனா இருந்தாலும் சரி, வெற்றவனா இருந்தாலும் சரி, வெட்டினாலும் சரி, தண்ணி விட்டாலும் சரி, அவளுக்கு தான் கொடுக்கிற நிழலையோ பழத்தையோ பூவையோ காயையோ பேதம் பார்த்து கொடுக்கறது இல்ல, வெற்றவனுக்கும் கொடுக்கறது, தண்ணி விடுறவனுக்கும் கொடுக்கறது. அத போல சமபாவனையா பார்க்கணுமா. எல்லாத்தையுமே நம்மளுக்கு தீங்கிழைக்க வரவனையும் சமமா பார்க்கணும். பிரகலாதன் பார்த்தானா? ஆமா பார்த்தான். இந்த குழந்தைகிட்ட இவ்வளவு யுக்திகள் பார்த்தும் அவனை கொல்ல முடியலன்னு உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. திரும்ப மீண்டும் பாடசாலைக்கு அனுப்புறான். பாடசாலையில போய் அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த சண்டன் மகனும் 2 பேரும் சாப்பாட்டுக்கு சாப்பிட போறான். இந்த குழந்தைகள் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கு. அப்ப இவன் இந்த குழந்தைகள் எல்லாம் பாக்குறான். ஒண்ணுமே தெரியாம இப்படி அவ சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கேன் இந்த குழந்தைகள் அப்படின்னு. அந்த குழந்தைகள் மேல, நண்பர்கள் மேல இவனுக்கு ஒரு கருணை பிறக்கிறது. உடனே தன்னோட நண்பர்கள்லாம் கூப்பிடுறான். எல்லாரும் இது வாங்கணும் அப்படின்னு கூப்பிடுறான். எல்லா குழந்தைகளும் என்னடா பிரகலாதா அப்படின்னு வருது. உடனே இவன் சொல்றான், இப்படி வாழ்க்கைய சும்மா இப்படி பொழுதுபோக்கின்னு இருக்கே, நாராயண நாமத்தை சொல்லி நல்லபடியா அந்த பொழுது போக்கணும்டா அப்படின்னு சொல்றான். இந்த குழந்தைக்கு போடா நாராயணனமாவது நாமம் வருது, அதை சொல்லக்கூடாதுதான் நம்ம குருக்கள் சொல்றாளேடா அப்படின்னு அந்த குழந்தைக சொல்றான். சரிடா, நேத்து இங்க நம்ம கூட ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்க அப்படின்னு கேட்கிறான் பிரகலாதன். அவனாடா, அவன் செத்து போயிட்டான்னு சொல்றாடா அப்படின்னு மற்ற குழந்தைகள் சொன்ன உடனே பிரகலாதன் சொல்றான், பார்த்தையா அனித்தியமான பிறவி, நம்ம சுவாசவதுமா என்ன, நாளைக்கே கூட நம்ம போயிடலாம். அந்த சின்ன இடைவெளி இல்லை உள்ள இந்த பிறவியை நல்ல விதமா நாராயண நாமத்தை சொல்லிட்டு தான்டா போக்கணும், அப்பதான் நம்மளுக்கு நெருக்கடி கொடுப்பான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தைகளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அவன் சொல்றது சரிதான் அப்படின்னு. என்னடா இப்ப பண்ணணும்னு சொல்றான் அப்படின்னு கேட்கறது. உடனே பிரகலாதன் சொன்னான், நாராயண நாமத்தை சொல்லுங்கடா, எப்போதுமே நாராயண நாமத்தை சொல்லணும். அந்த நாமம் எப்படிப்பட்டதுன்னா, வேதங்களும் புராணங்களும் சொல்லிட்டு இருக்கிற நாமம். நாமளும் அந்த நாம பார்க்கலாமா? அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம். அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம். சதா என்னாவினில் நிலாவியே என்ன விடாத கரிநாமம். சதா என்னாவினில் நிலாவியே என்ன விடாத கரிநாமம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 கிருஷ்ணா ஹரே ஹரே.
மாமுனி நாரதர் வீணையில் கூறிய மங்களமய நாமம் நான் அறியாதெனை ஆண்டருள் தந்தெனை விடாத ஹரிநாமம் மாமுனி நாரதர் வீணையில் கூறிய மங்களமய நாமம் நான் அறியாதெனை ஆண்டருள் தந்தெனை விடாத ஹரிநாமம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 கிருஷ்ணா ஹரே ஹரே உத்தமனித்தலத்தினிலக்கணம் உதித்த திருநாமம் பக்தியில் முத்தாத எனக்கும் இசைந்தெனை விடாத ஹரிநாமம் உத்தமனித்தலத்தினிலக்கணம் உதித்த திருநாமம் பக்தியில் முத்தாத எனக்கும் இசைந்தென விடாத ஹரிநாமம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 கிருஷ்ணா ஹரே ஹரே ஆதி மூலம் என்னும் மாமத யானை அருள வந்த நாமம் ஏதுமில்லாத என் இதயம் மிகுந்தென விடாத ஹரிநாமம் ஆதி மூலம் என்னும் மாமத யானை அருள வந்த நாமம் ஏதுமில்லாத என் இதயம் மிகுந்தென விடாத ஹரிநாமம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 கிருஷ்ணா ஹரே ஹரே சராசரங்களில் எல்லாம் நிறைந்துள்ள மகா புனித நாமம் கெடாத வாரருள் நடாவியே என்ன கிடாத ஹரிநாமம் சராசரங்களில் எல்லாம் நிறைந்துள்ள மகா புனித நாமம் கெடாத வாரருள் நடாவியே என்ன கிடாத ஹரிநாமம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 கிருஷ்ணா ஹரே ஹரே மகா ஜபம் செய்யும் நிஜானுபூதிய மனோரமண நாமம் சரோஜ மோகன ஸ்வரூபமாய் என்னை விடாத ஹரிநாமம் மகா ஜபம் செய்யும் நிஜானுபூதிய மனோரமண ராமம் சரோஜ மோகன ஸ்வரூபமாய் என் விடாத ஹரிநாமம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே